லைக் என்னோட அக்கா பையனோட பேசி அவன் 20+ அவன் 23 இயர்ஸ் ஆகுது. ஸோ அவன்கிட்ட ஜஸ்ட் பேசும்போது இந்த எக் வந்து வெஜிடேரியன் அதெல்லாம் இப்ப சொல்றா, ரைட்? எக் இஸ் வெஜிடேரியன்ட்டு. அப்ப அது கூட ஒத்துட்டான், ஓகே அது சிக்கன்ல என்ன வருதுன்னு. ஆனா என்னன்னா இந்த மில்க் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஏன்னு கேட்டா மில்க் வந்து பசு அதோட மில்க் வந்து ஒன்லி ஃபார் த கண்ணுக்குட்டி தான், நம்ம ஏன் குடிக்கணும், நம்ம ஏன் சாப்பிடுறோம். நான் சொன்னேன் கிருஷ்ணன் அதுக்கு வந்து பால் கொடுக்கறது அதோட இயல்பு, லைக் அப்படின்னு சொன்னேன். வேற என்ன அவன் வந்து ஒத்துக்கல. பிகாஸ் அவன் என்ன சொல்றான், இல்லைன்னு நான் சொன்னேன் அவனுக்கு இல்லைன்னா அதுக்கு ஓவர் லோட் ஆயிடும் பசுக்கு. சோ அதனால கண்ணுக்குட்டி குடிச்சிட்டு தான் நம்ம மீதி பாலை கறந்து விக்கிறா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னான், ஆனா இப்ப மத்த ஒரு பூனையோ நாயோ வந்து அந்த மாதிரி பண்றது இல்ல. அதுக்கு வந்து எல்லாமே அதோட கண்ணுக்குட்டி அதோட குழந்தைகளுக்கு தான் தருது. நம்ம பசு வண்டி குடுக்கறத நம்ம ஏன் எடுக்கிறோம்? வாட் இஸ் அவன்கிட்ட வேற என்ன மாதிரி சொல்லலாம்னு கொஞ்சம் சொல்லுவா ப்ளீஸ்? தேங்க்யூ. நாம எதை ஃபாலோ பண்றதா இருந்தாலும் சாஸ்திரத்தை ஃபாலோ பண்றோம். சாஸ்திரம் தான் நமக்கு பிரமாணம். சோ சாஸ்திரத்துல பசும்பாலை குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாஸ்திரத்துல மற்ற பாலை பத்தி பேசல. நீங்க புலிப்பாலை குடிங்க, ஆட்டுப்பாலை குடிங்க, அதெல்லாம் பேசல. பசும்பாலை குடிச்சா அது உங்களுடைய பிரெயினுக்கு நல்லது. குறிப்பா ஆன்மீக விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு பசும்பால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பசும்பால்லாம் என்னது, எவ்வளவு குடிக்கணும், அதெல்லாம் கணக்குல இருக்கு. அவன் சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான். ஏன்னா இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, பால் குடிக்கணும் அப்படின்ற பேர்ல டைரி வச்சு, பால் கவ் ஃபார்ம் வச்சு என்ன பண்றாங்க, இன்னைக்கு பசு கிட்ட இருந்து மெஷின் வச்சு கறக்க ஆரம்பிச்சுறாங்க. உண்மையில அது பசுவே கிடையாது. அதுக்கு பேர் பன்றி பசுன்னு சொல்றாங்க. ஜெர்சின்னு சொல்றாங்கல்ல. சோ ஜெர்சி அப்படிங்கிறது அது பசுவே கிடையாது. அது வந்து இங்கிலாந்துக்காரன் நம்ம நாட்டுல இறக்கி வச்சது. பசுமாட்டையும் பன்றி ரெண்டையும் கலந்து அந்த ஜீனை மியூட் பண்ணி அதை கலந்து செஞ்சிருக்கான். அது பார்க்கறதுக்கு பசுமாடு மாதிரியே இருக்காது. பசுமாடுனா மேல திமில் இருக்கணும், கீழே தாடை இருக்கணும். அது வந்து அதுதான் தேசி பசுமாடுன்னு சொல்றோம். ஸோ A1 மில்க், A2 மில்க்னு சொல்லுவாங்க இன்னைக்கெல்லாம். ஸோ தேசி பசுல நீங்க பார்த்தீங்கன்னா அது கொடுக்குற பாலே 1 லிட்டரோ 2 லிட்டரோ தான் கொடுக்கும். மேக்ஸிமம் 2 லிட்டர் தான் கொடுக்கும். அதுக்கு மேல கொடுக்கவே கொடுக்காது. அதுல பசு, அதாவது கண்ணுக்குட்டி குடிச்சது போக 1 லிட்டர் தான் கிடைக்கும். அந்த 1 லிட்டர் எடுத்து தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல கொஞ்சமா பால் குடிப்பாங்க. அதுல கொஞ்சம் தயிர் பண்ணுவாங்க. கொஞ்சம் வெண்ணெய் பண்ணுவாங்க. வெறும் மெடிசினல் பர்பஸ்க்காக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பாலே கூட கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. மெடிசினல் பர்பஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம், நமக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் டீ குடிச்சிட்டு இருக்கோம். போர் அடிக்குது, என்ன பண்ணலாம், ஒரு டீ போடுங்க, ஒரு காஃபி போடுங்க. ஆபீஸ்ல போர் அடிக்கும் போதெல்லாம் இன்டர்வல் டைம்ல டீ காஃபி குடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக பசு பால் கொடுக்கல. பசும்பால் அதுக்காக கிடையாது. நம்மள வந்து என்டர்டெயின் பண்றதுக்காக, நம்ம என்ஜாய் பண்றதுக்காக பசும்பால் கிடையாது. அது ஆன்மீகத்துக்காக, ஆன்மீக முன்னேற்றத்துக்காக இருக்கு. அப்படி குடிச்சனா தப்பு கிடையாது. அப்படி இல்லாம நீங்க சந்தோஷத்துக்காக குடிச்சீங்கன்னா அது பசும்பால் மட்டும் கிடையாது. நீங்க சாப்பிடக்கூடிய உணவே தப்பு தான். ஏன்னா பகவான் நம்மள சாப்பிடவே சொல்லவே இல்ல. நீங்க சாப்பிடுறதே என்ன என்ன எனக்கு பக்தி பண்ணதான்னு சொல்றாரு. அப்படி நீங்க சாப்பிடலன்னா நீங்க வெறும் பாவத்தை தான் சாப்பிடுறீங்கன்னு சொல்றாரு. சோ நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் பகவான சென்டரா வச்சு பண்ணோம்னா தப்பு கிடையாது. எனவே நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான். பசும்பால் அப்படிங்கிறது அந்த டைரியில வாங்குறது பசும்பால் கிடையாது. நம்ம பாக்கெட்ல வாங்குறோம்ல, அது பசும்பாலே கிடையாது. அது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் தான் வரும். நிறைய நோய் தான் வரும். கேன்சர்ஸ் கூட ஒரு நோய் இருக்கு. இன்னைக்கு கேன்சர் வரக்கூட சான்ஸ் கூட இருக்கு. நான் பால் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. பால் நிறுத்திட்டேன். பட் எங்களுக்கு வந்து கோஷாலை இருக்கு. பெரிய கோஷாலை இருக்கு. எல்லாமே A2 மில்க் தான் இருக்கு. பட் இருந்தாலும் நான் சாப்பிட நிறுத்திட்டேன். என் உடம்புக்கு அது தேவையில்லை. என்னுடைய சக்தி இதுவே போதும். எனக்கு உடம்பு இருக்க சக்தி போதும். எனக்கு தானியம், அன்னம் இதுவே போதும்னு நினைச்சு நான் நிறுத்திட்டேன். தேவைப்பட்டா சாப்பிடலாம். எலும்புல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. இல்ல விட்டமின் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னா மருந்தா சாப்பிடலாம். இப்ப தேவையில்லாம தயிர் கூட சாப்பிட்டேன். தானே பிரபு? இல்ல தயிர் ஓகே பிரபுஜி, பால் கூட விடலாம். இப்ப தயிர் சாப்பிட ஐ டோன்ட் நோ. அப்ப அதையும் விடணும்னா டெய்லி தயிர் எல்லாமே சாப்பிடணும். தயிர் கண்டிப்பா சாப்பிடணும். தயிர் வந்து கிருஷ்ணனுடைய காலத்துல இருந்தே எருவு மாட்டு பாலாம் தயிர் சாப்பிடுவாங்களாம். பசும்பால்ல வந்து தயிர் பண்ணீங்கன்னா ரொம்ப வளவளன்னு இருக்கும். கொல கொலன்னு இருக்கும். அது வந்து ரொம்ப கெட்டியா இருக்காது. பட் நீங்க எருவு மாட்டு பால்ல பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயிர் நல்லா திக்கா இருக்கும். கிருஷ்ணரே வந்து எருவு மாட்டு பாலுடைய தயிர் தான் சாப்பிடுவாரு. பிருந்தாவனத்தில் நிறைய எருவு மாடு இருந்தது. அப்ப என்ன பண்றாரு, அதுல இருந்து பால் கறந்து அதுல தயிர் பண்ணுவாங்க. ஏன்னா எருவு மாட்டு பால் குடிக்கக்கூடாது. நமக்கு இன்னைக்கு வர பால் என்னன்னே தெரியாது. பாக்கெட்ல வருது. அது பாலா இல்லைன்னே தெரியாது. அதனால பெட்டர் அதை அவாய்ட் பண்றது நல்லதுதான் அது. ஆனா இப்ப பால் அவாய்ட் பண்ணலாம். இப்ப தயிரையும் இப்போ ஐ டோன்ட் நோ பிரபுஜி, இங்க வந்து தயிர் நீங்க அவாய்ட் பண்ண வேண்டாம். தயிர் நீங்க சாப்பிடலாம். தயிர் நீங்க எந்த அது பால் வேணா பரவாயில்ல. பண்ணலாம். பரவாயில்லையா அது? தயிர் கண்டிப்பா சாப்பிடணும். தயிர் சாப்பிடுறது பெட்டர். தயிரை விட பெட்டர் என்ன, மோர். நீங்க மோர். மோரா ஆமா. சாப்பிட்டீங்கன்னா இன்னும் பெட்டர் அது. அது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. அது எல்லா விஷயத்தையும் அது வந்து எடுத்துரும். பால் இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் எடுத்துரும் மோர் அப்படிங்கிறது. நல்லது அது. மோர் சோ சாப்பிடலாம். அப்ப வந்து இப்ப பால் அவாய்ட் பண்ணாலும் தயிர் வந்து எந்த தயிர் எந்த மில்கா இருந்தாலும் தயிர் சாப்பிடுறது ஓகேங்கிறது. தயிர் நல்லதுதான். மோர் ஓகே இன்னும் பெட்டர். ஓகே. மோர் பெட்டர். ஆமா ஆமா. ஓகே ஓகே பிரபுஜி, தேங்க்யூ சோ மச். நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறேன். ஓகே தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா.